பைந்தமிழ் பாவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்ற இன்னொரு கதை வெள்ளை யானை சாபம் தீர்ந்தது. கதையை பார்ப்போமா? துர்வாச முனிவரின் இறை அன்பிற்கு மகிழ்ந்து ஒரு நாள் இறைவன் அவருக்கு தாமரை மலர் ஒன்றை அளித்தார். முனிவர் அதனை என்ன செய்தார்? முனிவர் அதனை அசுரரை வென்ற இந்திரனுக்கு வெற்றி பரிசாக வழங்கினார். இந்திரன் அதனை தன் ஐராவதம் என்னும் யானைக்கு அளித்தான். அம்மலரின் சிறப்பினை அறியாத யானை அதனை கீழே போட்டு காலால் மிதித்தது. அதனை கண்ட துர்வாசர் கோபம் கொண்டு இந்த யானை தன் பெருமை இழந்து காட்டு யானையாகட்டும் என சபித்தார். மேலும் 100 ஆண்டுகள் யானை காட்டில் திரிந்து பின் சாபம் நீங்கும் என சாப விமோச்சனமும் தந்தார். அந்த வெள்ளை யானை கரிய யானையாகி 100 ஆண்டுகள் காட்டில் திரிந்து இறுதியில் கடம்பவனம் அடைந்து பொற்றாமரை குளத்தில் குளித்து இறைவனை வணங்கி தனது பழைய வெள்ளை நிறம் பெற்று சாபம் நீங்கி தேவலோகம் சென்றது. தொடர்ச்சியாக இன்னொரு கதை. அதன் பெயர் சிந்திரன் சாபம் தீர்த்தது. இந்திரன் சாபம் தீர்த்தது. இந்திரன் விருத்தராசுரன் என்பவனை கொன்றான். அப்பாவம் நீங்குவதற்காக மண்ணுலகில் உள்ள பல கோயில்களுக்கு சென்றான். ஆனால் எங்கும் அப்பாவம் நீங்காத நிலையில் தென் தமிழகத்தை நோக்கி வந்தான். இறுதியில் அவன் ஒரு கடம்பவனத்திற்கு வந்தான். வனத்திற்குள் வந்தவுடன் தனது பாவம் நீங்கியதை உணர்ந்தான். எனவே அங்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்த இந்திரன் கடம்பவனத்தில் தானாகவே தோன்றியிருந்த லிங்கத்தை கண்டான். தனது பாவத்தை தீர்த்த லிங்கம் இதுதான் என்பதை உணர்ந்து அந்த லிங்கத்தை நறுமணமிக்க மலர்களால் வணங்க விரும்பினான். உடனே அங்கு பொன்னாலாகிய தாமரை மலர்களை கொண்ட குளம் ஒன்று தோன்றியது. அம்மலர்களை கொண்டு இறைவனை வழிபட்டான். அன்று முதல் இக்குளம் பொற்றாமரை குளம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்த கதை நாளை தொடரும் நண்பர்களே. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். கவிஞர் தமிழ்மகள் லலிதா. நன்றி.